இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யோனா 3:5. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். யோனாவை கொண்டு தேவன் நினிவே நாட்டில் ஒரு பெரிய எழுப்புதலவே உருவாக்குனார். இந்த எழுப்புதலை நினச்சி மக்கள் திருந்தினதை நினச்சி யோனா சந்தோஷப்படாமல் தேவன் அவன்கிட்ட நினிவேவை அழிக்க போகிறேன்னு போய் சொல்லுன்னு சொன்ன காரியம் நடக்கலையேன்னு கவலைப்படுறான். நாமளும் இந்த யோனாவை போல் பல தடவை நடந்துக்கிறோம். நம்மளோட விரோதிகள் எதிரிகள் தேவனுக்கு பயந்து திருந்தும்போது தேவன் அவங்கள அழிக்காமல் மன்னிச்சிட்டார்னா நம்மளால் அதை ஏற்றுக்கவே முடிய மாட்டேங்குது. அவங்க திருந்திட்டாங்கன்னு நினச்சி சந்தோஷப்பட மாட்டேங்கிறோம். அவங்கள தேவன் தண்டிக்கலைன்னு நினச்சி கவலைப்படுறோம். இப்படி நம்ம நினைக்கிறதுனால அவங்கள விட நாம் தான் மோசமான எண்ணம் கொண்ட மனிதர்களாக மாறி போயிடுறோம். ஆனால் நாம் தப்பு பண்ணும்போது தேவன் நம்மளை மன்னிச்சிட்டானா மட்டும் சந்தோஷப்படுறோம். அப்போது தேவன் ஒருத்தவங்களை மன்னித்து ஏற்றுக்கிட்டார்னா அவங்கள நாமளும் ஏற்றுக்க பழகிக்கிறணும். ஆமேன்.